ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கடுகும் சோம்பும் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே கிரேவி ஐட்டம் செய்யும்போது வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிரேவி ரொம்ப நல்லா வரும். இன்றைக்கி 1/4 கிலோ இறால் எடுத்துருக்கிறேன். அதனால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 10லேருந்து 15 செகண்ட்ஸ் நல்லா நம்ம இதை வதக்கிடலாம். பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது கிரேவிக்கு ஒரு நல்ல ரெட் கலர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா சேர்க்கும்போது எப்போவும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் கிரேவியில் நல்லா தெரியும். ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமே நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சியில் இப்போவே வந்துடுச்சு. மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. நான் ஏற்கனவே 1/4 கிலோ இறாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இறாவை சேர்த்துக்கலாம். இறாவை சேர்த்தாச்சு. இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இறாலிருந்தே தண்ணி விடும். அதுலேயே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் இது. சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இறாவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஓப்பன்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ப்ரானோட குக்கிங் டைம் வந்து 7 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடுறேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டில் சேருங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், எறா தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எறாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டாக அந்த 7 மினிட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்மளோட சுவையான இறால் தொக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.